ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூகே. இன்றைக்கி நம்ம ஒரு பயாஸ் ப்ரோக்ராமர் தான் பார்க்க போகிறோம். பிசி அல்லது லேப்டாப்பில் பயாஸ் டேமேஜ் அல்லது டவுன் ஆகிடுச்சுன்னா நாம் இப்போ பார்க்க போகிற பயாஸ் ப்ரோக்ராமரை வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பயாஸ் ப்ரோக்ராமரோட ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துருவோம் வாங்க. அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க, அதுதான் பயாஸ் ப்ரோக்ராமர். அதில் கொடுத்துருக்கிற பிசிபி போர்டு அதுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி தான் அமைச்சிருப்பாங்க. அதோட சேர்ந்து மேல் பின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேல் பின்ஸை இந்த பிசிபி போர்டில் நம்ம சால்டரிங் பண்ணணும். சால்டரிங் பண்ணிட்டு தான் யூசேஜை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிப்பன் கேபிள் டைப்லையும் அடாப்டர்ஸ் இருக்கும். அதை வச்சும் நம்மளால் இந்த பயாஸ் ப்ரோக்ராமரில் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். நம்ம பயாஸ் ப்ரோக்ராமரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பயாஸ் ப்ரோக்ராமரோட பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் நிறைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயாஸ் ப்ரோக்ராமரில் இருக்கும். ப்ரொஃபஷனல் கஸ்டம் யூஎஸ்பி பவர் இண்டிகேட்டர், செல்ஃப் ரிகவரி ஃபியூஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. CH341A சிப், அதாவது இந்த ப்ரோக்ராமரோட மாடலே தான். ஸோ 3.3 இல்லைனா 5 வோல்ட் பவர் கொடுக்க முடியும். அதே மாதிரி எல்லா STC அவுட்புட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஐசி பிளாக்ஸில் தான் நம்மளோட கஸ்டமைஸ்டு பிசிபி போர்டு அட்டாச் பண்ணுவோம். AMS 1117 ரெகுலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர், SPI பின், லெட்ஸ், பிளாக் கோல்டு PCB, அதாவது இந்த பயாஸ் ப்ரோக்ராமரோட ஃப்ரேம் அதுதான் பிளாக் கோல்டு PCB. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த PCB ப்ரோக்ராமரை ஒரு பயாஸ் சிப்பை தான் நம்ம இந்த PCB ப்ரோக்ராமரை வச்சு பயாஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் எல்லா PCB போர்ட்லேயும் ஒரே மாதிரியான பயாஸ் சிப் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கோல்டன் சிப்பில் வேற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு வர பயாஸ் சிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிப்புக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கான அடாப்டர்ஸ் தனியாக இருக்காது. பட் கஸ்டமைஸ்டு PCB வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம PCB கஸ்டமைஸ்டா வாங்கினதுக்கு அப்புறம் தான் எந்த மதர் போர்ட்ல இருந்து வேணாலும் நம்மளால பயாஸ் சிப்பை ரிமூவ் பண்ணி இதுல வச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயாஸ் ப்ரோக்ராமர் எதுக்காக அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களோட லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் ஓபன் பண்ண உடனே அப்படின்னு ஓப்பன் ஆகும் இல்லையா, உங்களோட பிசி இல்லை டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்டிங் விண்டோ அப்படின்னு வரும் இல்லையா, அப்படி வர்றதுக்கெல்லாம் முன்னாடி இதை நீங்கள் பார்த்தது இல்லைன்னா ஹார்ட் டிரைவ் ஃபால்ட்டான நண்பர்களை போய் கேட்டிங்க அப்படின்னா தெரியும். ஓ, இதுதான் பயாஸ் செட்டப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயாஸோட ஒரு இன்ட்ரோ தான் அது. அது மூலியமாக வேலை பார்த்து தான் டைரக்ட்லி ஸ்டார்ட் டு த நியூ விண்டோஸ் அப்படி காட்டும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு புது OS 7லேருந்து 10க்கு மாறுறேன், இல்லை 10லேருந்து இப்போ வந்துருக்க 11க்கு மாறுறேன் அப்படின்னா ஒரு பென்ட்ரைவை பூட் பண்ணுறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி பூட் பண்ணுற பென்ட்ரைவை டேரெக்டாக எடுத்து மாட்டினோடனெல்லாம் OS இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடாது. இந்த பயாஸ் செட்டப்பில் போய் தான் நம்மளோட கிளாக் நம்மளோட ஹார்ட் டிரைவ்லேருந்து பூட் ஆகணுமா இல்லை நம்ம ஃப்ளாஷ் டிரைவ்லேருந்து பூட் ஆகணுமாங்கிறது நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படி தேவைப்படுற அந்த பயாஸ் செட்டப்பே வந்து இல்லை அப்படின்னா OS-ஐ ரன் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களோட மதர் போர்டில் ஆன் ஆகுது, பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா இது கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த பயாஸ் ப்ரோக்ராமரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாங்கணும். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கற்றுக்கணும்னா தாராளமாக வாங்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பயாஸ் ப்ரோக்ராமரை வச்சு என்ன பண்ணால் நம்மளால் பயாஸை திரும்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட மதர் போர்டு போத் PC அண்ட் டெஸ்க்டாப் எடுத்துக்கோங்க. அதில் பயாஸ் சிப்னு ஒன்று இருக்கும். அந்த பயாஸ் சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்டரிங் தெரிஞ்சவங்க மட்டும் டீசால்டர் பண்ணி ஸோ அந்த பயாஸ் சிப்பே போயிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பயாஸ் ப்ரோக்ராமே போயிடுச்சு அப்படின்னா திரும்பியும் கழட்டி ஸோ நம்மளோட இந்த கஸ்டமைஸ்டு பயாஸ் ப்ரோக்ராமர் PCBல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் USB போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ப்ரொஃபஷனல் கஸ்டம் USB இந்த பயாஸ் ப்ரோக்ராமரில் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு போய் டக்குன்னு இதை மாட்டினோடனே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடாது. இதுக்காக ஒரு டிரைவர் ஏற்றணும். ஸோ அந்த டிரைவரை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட PCக்கு எந்த பயாஸ் செட்டப் சூட்டபிளாக இருக்குமோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பயாஸ் ப்ரோக்ராமர் பூட்டபிள் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பயாஸ் செட்டப்பை வந்து இது ரீட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம OS எப்படி ஒரு பூட்டபிள் சாஃப்ட்வேர் வச்சு எப்படி நம்ம ஃப்ளாஷ் டிரைவை பூட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த செட்டப்பும். ஸோ கரெக்டான பயாஸ் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த பூட்டபிள் ப்ரோக்ராமர் டிவைஸை வந்து எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா அந்த பயாஸ் ப்ரோக்ராமரில் மாட்டி இருக்கிற நம்மளோட PCBயில் இருக்கிற பயாஸ் சிப்பை கலட்டி திரும்பவும் எந்த மதர் போர்ட்லேருந்து நம்ம டீசால்டரிங் பண்ணி எடுத்தோமோ அதில் திருப்பி சால்டரிங் பண்ணிடணும். ஸோ சால்டரிங் பண்ணோடனே பழையபடி பயாஸ் செட்டப் வந்துடும். நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிளான பயாஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எந்த பயாஸ் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக இன்னும் பார்க்கல, மேலோட்டமாக தான் பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பயாஸ் ரிமூவ் பண்ணி இந்த பயாஸ் ப்ரோக்ராமரில் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
இதை பற்றி யூஸ் பண்ண தெரியும், இல்லை நான் இதை வச்சு நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த பயோஸ் ப்ரோக்ராமரை வந்து நான் உடனே யூஸ் பண்ண போகிறேன், பட் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா யாரோட கைடன்ஸையாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்மளோட சேனல்லே அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி வரப்போகுது. ஸோ அந்த வீடியோஸை பார்த்து பொறுமையாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.